So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம PPKS ஓட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம பஞ்சாப் கிங்ஸ் ஓட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம். As usual, பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ் இதுதான் நம்மளோட பேட்டர்ன். அதேபடி தான் இந்த வாட்டியும் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஷிகர் தவன், ஹர்ப்ரீத் சிங், ரைலி ரூசோ, ஜானி பெர்ஸ்டோ, பிரத்சிம்ரன் சிங், ஜிதேஷ் சர்மா. சோ இந்த 6 பேரும் தான் PPKS ஓட பியூர் பேட்ஸ்மேன்ஸா இருக்க போறாங்க. இதுல ரைலி ரூசோ மட்டும் தான் இந்த சீசன்ல புதுசா ஆட் ஆயிருக்காரு. ரிமைனிங் இருக்க 5 பேருமே நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான். இதுல ஹர்ப்ரீத், ஜிதேஷ் சர்மா, பிரத்சிம்ரன் சிங் 3 பேருமே பஞ்சாப் கிங்ஸால டெஸ்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ். ஜிதேஷ் சர்மா சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இவர் ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனும் கூட. நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததுனால டீம் இந்தியாலயும் வாய்ப்பு கிடைச்சு அங்கேயும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. பிரத்சிம்ரன் சிங் நல்ல ஒரு அதிரடி ஓபனர். இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். இவரையும் ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஹர்ப்ரீத் சிங் லாஸ்ட் சீசன் நல்ல வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்ஃபேக்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஃபெயில் ஆனாலும் இவரோட பெர்ஃபார்மன்சஸ் பேசும் பொருளா இருந்துச்சு. யாரா இந்த ஹர்ப்ரீத் சிங்ன்ட்டு நிறைய பேரால தேடவும் பட்டார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். நல்ல கிளாஸா டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஷிகர் தவான் அண்ட் ஜானி பெர்ஸ்டோ தான் ஒரு சூப்பர் ஓப்பனிங் காம்போவா அமைவாங்க. பட் ஜானி பெர்ஸ்டோ லாஸ்ட் இயர்ல இன்ஜுரியால வெளியே போக அந்த காம்போ அமையாம போச்சு. சோ ஜானி பெர்ஸ்டோ அண்ட் ஷிகர் தவான் கண்டிப்பா இந்த வாட்டி ஓபன் பண்ணுவாங்க. ஜானி பெர்ஸ்டோ அதிரடி ஸ்டார்ட் கொடுக்க, ஷிகர் தவான் யூசுவலான அவரோட ஸ்டெடி அண்ட் ஸ்டைலிஷ் இன்னிங்ஸ் ஆட பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த வாட்டி நல்ல ஸ்டார்ட்டாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். ரைலி ரூசோ இனிஷியலா அன்சோல்டாக போனாலும் அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் இவரை நிறைய அமௌண்ட் கொடுத்தே எடுத்தாங்க. லாஸ்ட் இயர் ஸ்ரீலங்கன் ராஜபக்சே இருந்தாரு. மேபி அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இந்த வாட்டி கூட ரைலி ரூசோவை எடுத்திருக்கலாம்ங்கிறது என்னோட தாட். இவரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா PPKS ஓட பேட்டிங் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கு. டொமஸ்டிக் பிளேயர்ஸும் நல்ல டெஸ்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸா இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ்க்கு அட்வான்டேஜ் தான். PPKS ஓட ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், சிவம் சிங், அதர்வா டைடே, ரிஷி தவான், சசாந்த் சிங், சிக்கந்தர் ராசா அண்ட் கிறிஸ் வோக்ஸ். சோ ஓவராலா 8 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இதுல பணக்கார ஆல்ரவுண்டர் தான் நம்மளோட சாம் கரன் தான். லாஸ்ட் இயர் நடந்த ஆக்ஷன்ல அதிக அமௌண்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட பிளேயர் தான் நம்ம சாம் கரன். பட் அதுக்கான பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்ட் இயர் கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் இவரை நம்பிக்கை வச்சு இந்த வாட்டி பேக் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு இவர் பெர்ஃபார்ம் பண்றாருங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது அதிரடி மன்னன் லியம் லிவிங்ஸ்டன். ரீசெண்டா நடந்த வேர்ல்டு கப்லயே இங்கிலாந்துக்கு பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. பட் கேப்பபிளான பிளேயர் தான். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் அண்ட் லெக் பிரேக் ரெண்டும் போடக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு. அடிச்சாருன்னா அவுட் ஆஃப் த பார்க் தான். இப்படி லியம் லிவிங்ஸ்டன் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் பெரிய அட்வான்டேஜாக தான் தெரியுறாரு. பட் ஒன்னு என்னன்னா இவருக்கு பேட்ல பட்டுதுன்னா ரிசல்ட் வேற மாதிரியா பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருக்கும். சிக்கந்தர் ராசாவை பேஸ் பிரைஸ் ஆன 50 crores தான் லாஸ்ட் இயருக்கு எடுத்தாங்க. நல்ல டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு. சிவம் சிங் ஆட் பண்ணிருக்காங்க. கிறிஸ் வோக்ஸ் ஒரு எக்ஸலன்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். கண்டிப்பா அட்வான்டேஜ் ப்ரொவைட் பண்ணுவாரு. மேபி இவரை சாம் கரனுக்கான பேக்கப் பிளேயரா எடுத்துக்கலாம்ங்கிறது என்னோட தாட். பட் இருந்தாலும் 2 பிளேயர்ஸையும் கூட விளையாட வைக்கலாம். சசாந்த் சிங் இந்த வாட்டி எடுத்தாங்க. நடந்ததிலே பெரிய காமெடி என்னன்னா PPKS வேற ஒரு பிளேயர் நினைச்சு பிட் பண்ணி இவரை வாங்கிட்டாங்க. வேற வழி இல்லாம இப்போதைக்கு இவரை டீம்ல வச்சிருக்காங்க. சோ என்ன நடக்குன்னு பாப்போம். அதர்வா டைடே ஒரு எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன். நல்ல மிடில் ஓவர்ல ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். டீசென்ட் ரன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பவர்ஃபுல்லாவும் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இவர்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி PPKS இவர் நல்லாவே பண்ணிருக்காரு. மேபி அதனாலதான் இவரை எடுத்திருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல நல்ல ஸ்ட்ரைக் எடுத்து ஆடக்கூடிய ஒரு சூப்பர் பிளேயர். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்ட பிளேயர் தான். நல்லா விளையாடினாரு. அதனாலதான் PPKSம் இவரை பேக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஹர்தீப் சிங், நாதன் எலிஸ், விட்பாத் கவிரப்பா, ககிசோ ரபாடா, ராகுல் சகர், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல். உண்மையிலே பவுலிங் டீசெண்டா தான் இருக்கு. குறிப்பா ஹர்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ராகுல் சகர் நல்ல IPL எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் 3 பேரும் PPKSல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜ் தான். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாதன் எலிஸ் அண்ட் ககிசோ ரபாடா இருக்காங்க. 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்ட் இயரே கொடுத்தாங்க. ககிசோ ரபாடா சில மேட்சஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் இப்போதைக்கு அவரோட ஃபார்ம் நல்லாவே இருக்கு. ஸோ PPKSக்கு அட்வான்டேஜ் தான். நாதன் எலிஸ் 145லையும் போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஸ்லோவர் ஒன்ஸும் பேக் ஆஃப் த ஹேண்டும் அழகா டெலிவர் பண்றாரு. இதுதான் இவரோட பெரிய பிளஸ் ஆக நான் பார்க்கிறேன். ஹர்ஷல் பட்டேலையும் நிறைய அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. இவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் மொஹாலில ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. பட் அவுட் சைட் பஞ்சாப் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பஞ்சாப்ல இவர் எந்த மாதிரி பவுலிங் போடுறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் தவிர பேக்கப் பிளேயர்ஸா பிரின்ஸ், ஷர்மா, விஸ்வாந்த் சிங், தனை இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பேக்கப் பிளேயர்ஸா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ PPKS ஓட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா டாப் ஆர்டர் நல்ல பயங்கர ஸ்ட்ராங்காக தெரியுது. பேக்கப் ஆப்ஷனும் டெஸ்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் இருக்கிறது PPKSக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்கிறேன். சிக்கந்தர் ராசா, லியம் லிவிங்ஸ்டன் நல்ல பவர் ஹிட்டர்ஸும் வச்சிருக்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ் தான்.
தான். ஸோ ஓவராலா ஸ்குவாடு, பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு பிளேயிங் 11 பட்டியல் போட்டோம்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீமாக தெரியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்ல. பட் வீக்னஸா நான் எதை பாக்குறேன்னு பாத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இதே ஸ்குவாட் தான் லாஸ்ட் இயரும் இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. கேப்டன்சில கொஞ்சம் சொதப்புறாங்களோங்கிறது என்னோட தாட். பட் ஷிகர் தவான் இந்தியாவுக்காக ஓடிஐல டீசெண்டா பண்ணிருக்காரு. ஒரு டோனி, ரோஹித், கம்பீர் மாதிரியான கேப்டன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு கிடைச்சா உண்மையிலே அவங்க இந்த சீசன் கப்பின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி தவானுமே நல்ல டீசெண்டா கேப்டன்சி பண்ணாருன்னா கண்டிப்பா இந்த வாட்டி பிபிகேஎஸ் குவாலிஃபை ஆகும். ஸோ நம்மளோட கருத்தை சொல்லியாச்சு. ஆஸ் அ பிபிகேஎஸ் ஃபேன்ஸா உங்களுக்கு இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.